நமக்கு இப்போ அந்த டிரான்ஸ் எஃபெக்ட் குரூப் நமக்கு தெரியணும். ஸோ இது டிரான்ஸ் எஃபெக்ட். ஸோ அந்த குரூப்லாம், ஸோ அந்த குரூப்புக்கு அந்த டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து இப்போ எந்த குரூப்புக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகி வெளியில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ எந்த மாதிரி குரூப்? ஸோ டிரான்ஸ் எஃபெக்ட் ஆர்டர். C2H4 carbon monoxide. So NO Cl minus, so H minus. இந்த ஆர்டர் வந்து கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ASR3 and SR2, அடுத்து PR3 and CH3 மைனஸ். ஸோ இந்த ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ PH மைனஸ், ஸோ I மைனஸ், ஸோ SCl மைனஸ். நெக்ஸ்ட் NO2 மைனஸ். ஸோ இந்த ஆர்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Pr மைனஸ், Cl மைனஸ், ரெடி, ஸோ அம்மோனியா. ஸோ இந்த ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோரின், ஸோ வாட்டர், ஸோ OH மிக்ஸ். ஸோ எனக்கு எக்ஸாம்பிள் கேட்குறப்ப ஒன்று இந்த ஆர்டர்லேருந்து ஒன்று கொடுப்பாங்க, ஸோ இந்த ஆர்டர்லேருந்து ஒன்று, ஸோ இப்படி தான் எடுப்பாங்க. அதனால இப்படி இந்த வயசு படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் டிரான்ஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க குரூப் தான் லீவ் ஆகி வெளியில போகும். பாருங்க, எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பிளான காம்பஸ் டிஸ்கஸ் பண்ணா, எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இந்த காம்பவுண்ட் இருக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளானார் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுல நம்ம என்ன சொல்றோம்னா NO2 ரியாக்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ இதுல வந்து இந்த எல்லாமே குளோரினா இருக்கிறதுனால, ஸோ அப்போ ஏதாவது ஒரு குளோரினுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ NO2 வந்து இருக்கும். பாருங்க, ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு NO2 கொண்டு வரும். இங்க வந்து எனக்கு வந்து சப்ஸ்டிடியூஷன் ஆகுது. Cl Cl Cl. ஸோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ அகைன் ஒன் மோர் NO2 வருது. ஸோ NO2 மைனஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த புதுசா யார் வந்திருக்காங்க, ஸோ NO2 வந்திருக்காங்க, ஸோ இவங்கள தான் நீங்க பார்க்கணும். ஸோ இவங்க தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இவங்க வந்து மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம ரிமூவ் பண்ணணும், சரிங்களா? அப்போ நமக்கு டிரான்ஸ் எஃபெக்ட் ஆர்டரை பார்க்கணும். அப்போ NO2 மைனஸ் இங்க இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து குளோரினை காட்டிலும் மோர் டிரான்ஸ் எஃபெக்ட். ஸோ இந்த குரூப்ல மூணுமே வந்து பாத்தீங்கன்னா CL இருக்குல்ல, ஸோ அப்போ இவங்க காட்டிலும் NO2 தான் மோர் டிரான்ஸ் எஃபெக்ட். ஸோ அப்போ அந்த குரூப்புக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம ரிமூவ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ அகைன் ஒன் மோர் NO2 எங்க வரும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும், ஸோ இங்கேயும் வரும். ஸோ இந்த ரெண்டு குளோரின் நமக்கு அப்படியே இருக்கு, புரியுதுங்களா? இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இதே தான்
2 மைனஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பிரிடினே கொண்டு வரோம். சரிங்களா? இது நாலுமே குளோரினா இருக்குன்னா, ஸோ ஏதாவது ஒரு குளோரின் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல பிரிடினை கொண்டு வர்றேன். ஸோ பிரிடின். ஸோ ரிமைனிங் எல்லாமே நமக்கு குளோரின் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த பிரிடின் வந்துருக்கு. ஸோ அந்த இதை நம்ம பார்க்கணும். ஸோ பிரிடின் வந்து இன்கமிங் யார் புதுசாக வந்தாங்க அவங்க நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பிரிடினை விட இப்போ பிரிடின் இந்த நாளை கம்பேர் பண்ணும்போது இப்போ குளோரின் பிரிடின் தான் இருக்கு. இப்போ யார் மோர் டிரான்ஸ் எஃபெக்ட்னு பார்க்கணும். அப்போ புதுசாக வந்த குரூப்பை நம்ம பார்க்குறோம். இவரை பார்க்கும்போது இவர் வந்து ஸோ மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்போ குளோரின் தான் மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் தென் பிரிடின். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா அப்போ இதை நம்ம விட்டுறணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இது எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இன்கமிங் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க குரூப்பை விட மோர் டிரான்ஸ்எஃபெக்ட் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் இதை பார்க்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இதையும் தான் பார்க்கணும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக ஸோ ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 குளோரின் ஏதாவது ஒரு குளோரின் ரிமூவ் பண்ணிட்டு அப்போ இங்கே ஒரு பிரிடின், ஸோ இங்கே வரும். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? நமக்கு சிஸ் கிடைக்குது, அங்கே டிரான்ஸ் கிடைக்குது. புரியுதுங்களா? இது நீங்க ஸோ பிளாட்டினம் சிஎல் சிஎல். ஸோ 2 மைனஸ். ஸோ இதை நம்ம ஸோ NH3 ஸோ நமக்கு ஏ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாலுமே குளோரினா இருக்கிறதுனால ஸோ NH3 சிஎல் சிஎல் சிஎல். அப்போ என்ன பண்ணணும், ஸோ இன்கமிங் ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது இன்கமிங் NH3 வந்து இது வந்து மோர் டிரான்ஸ்எஃபெக்ட் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இதை நம்ம அப்படியே விட்டுறணும். இப்போ பாருங்க டிரான்ஸ்எஃபெக்ட் பாருங்க, ஸோ NH3 இங்கே இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு குளோரின். அப்போ இதுதான் நமக்கு மோர் எஃபெக்டிவா இருக்கிறதுனால ஸோ அப்போ நம்ம அதை பார்க்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதை விட்டுட்டு அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்கிறத பார்க்கணும். ஸோ இது ரெண்டுல இருக்க ஒரு குளோரின் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அகெயின் NH3. ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்க. ஸோ NH3 ஸோ சிஎல் சிஎல். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சிஸ் பிளாட்டின். ஸோ சிஸ் பிளாட்டின் அப்படிங்கிறது ஸோ ஆன்டி கேன்சர் ட்ரக்கா இருக்கும். சரிங்களா? இதெல்லாமே +2 நான் போடாமே வந்திருக்கேன். ஸோ இது +2. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க இந்த ஸ்டார்டிங் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ NH3 ஸோ இதுல நமக்கு சிஎல் மைனஸ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சிஎல் ஸோ NH3. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாருங்க, இன்கமிங் வந்து குளோரின் வந்து மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இன்கமிங் குரூப் நம்ம பார்க்குறோம். அப்போ இது மோர் டிரான்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸோ இதுதான் நமக்கு எலிமினேட்டாக வெளியில போகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், பிளாட்டினம் சிஎல் சிஎல். இந்த இடத்துல NH3 இருக்கு. ஸோ NH3 இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் பிளாட்டின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாடலை வச்சு நீங்க என்ன டிரான்ஸ்எஃபெக்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் வேணா 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்.
ஸோ பிளாட்டினம் Cl NH3 NH செப்பரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரும். ஸோ அகைன் நம்ம ஒன் மோர் த்ரெடிங் யூஸ் பண்ணும்போது பி வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னு எழுதுங்க. ஸோ NH3 ஸோ குளோரின் செப்பரேட்டிங் ஸோ டி ப்ராடக்ட். So platinum Cl, Cl, NH3, NH3 plus NO. ஸோ இது ஏ வரும். ஸோ இதில் அகெயின் ஒரு NO2 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பி வரும். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன வரும்? ஸோ இதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னர் ஸ்பியர் அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்பியர் மெக்கானிசம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவுட்டர் ஸ்பியர் மெக்கானிசம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா